பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சிம்பிளாக ஒரு துவையல் கேரளா சம்மந்தி எப்படி இருக்குன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம ஊரில் வந்து தேங்காய் துவையல்னு சொல்லுவோம். இங்கே நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க, கேரளத்துக்காரங்க வந்து சம்மந்தின்னு சொல்லுவாங்கங்க. அதுக்கு வந்து ஒரு மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கேன். ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் 2-3 கட் பண்ணி வச்சுருக்கேன். 10 காஞ்ச மிளகா, ஒரு சின்ன ஒரு கொட்டைப்பாக்களவு புளி, ஒரு துண்டு இஞ்சி, கருவேப்பிலை, சீரகம் வந்து 1/4 ஸ்பூனு, கல் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த மாதிரி அடிக்கணமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் அதுக்கு ஊற்றணும். சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. காஞ்ச மிளகா, ஒரு கொட்டைப்பாக்கு அளவு புளி, இந்த வெங்காயம், இது எல்லாம் சேர்த்து இதெல்லாம் மற்றதெல்லாம் வதக்கக்கூடாது. இது 3 தான் வதக்கணும். இது வதக்கிட்டு நான் காமிக்கிறேன். இந்த அளவு வதங்கினா போதுங்க. வெங்காயம் வந்து கண்ணாடி கழுத்துக்கு வந்தால் போதும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ துவையை அரைக்க போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து இதெல்லாம் ஒரு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இந்த காஞ்ச மிளகா, இந்த புளி, உப்பு லைட்டாக ஒரு ஓட்டிக்கலாம். அப்புறமா தேங்காயை போடணும். ஒரு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி ஒரு ஓட்டிக்கலாங்க. ஒன்றும் பாதியமாக. இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா ஒன்றா வலிச்சு விட்டுட்டு, இது தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது. இப்போ சீரகத்தை சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் சீரகம் பச்சையாகவே சேர்த்துருங்க. கருவேப்பிலை ஒரு 2 கொத்து எடுத்து வச்சுருக்கேன், அதையும் பச்சையாகவே சேர்த்துருங்க. இஞ்சி ஒரு துண்டு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் பச்சையாக சேர்த்துருங்க. தேங்காயும் பச்சையாக சேர்த்துருங்க. இந்த துவையல் வந்து ஈஸிங்க, ஆனால் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம், எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம். இப்போ தேங்காய் எண்ணெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு ஊற்றிக்கலாம். பச்சையாகவே ஊற்றிடுங்க தேங்காய் எண்ணெய். அவ்வளோதாங்க. இதை அரைச்சி எடுத்துகிட்டு காமிக்கிறேங்க. இப்போ பாருங்கள், அரைச்சாச்சு பாருங்கள். இப்படி தாங்க கொஞ்சம் நொரன்னு இருக்கணும். இந்த மாதிரி தான் அரைக்கணும். இது மாதிரி தாளிக்கலாம் வேண்டாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதில் வந்து நம்ம நெய் போட்டு சாப்பிட்லாம். சுடு சாதத்தில் போட்டு சப்பாத்தி, பூரி, இட்லி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் துவையல். அருமையான, திடீர்னு நம்ம காயே இல்லை. இப்போ சென்னையிலலாம் மழை இருக்குது, ஒரு காய் வாங்க முடியலை. திடீர்னு இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சு நம்ம அருமையாக சாப்பிட்லாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எதுவுமே அதுக்கு தொட்டுக்கலாம் தேவையில்லைங்க. சாதத்தில் போட்டு பேசணும் சாப்பிடலாம். இட்லி எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், அருமையான கேரளா சம்மந்தி வந்து அரைச்சி முடிச்சாச்சு. நம்ம ஊர் பிரகாரம் இது வந்து துவையல்னு சொல்லுவாங்க. தேங்காய் துவையல். அருமையான, ஈஸியாக அருமையான டேஸ்டான துவையல் எடுத்து அரைச்சிருக்கோம். இதே மாதிரி நீங்கள் இந்த அளவுகளோடு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.